இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் கைவினை கடன் திட்டம் என்றால் என்ன என்பதை பற்றியும், இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதற்கு அப்ளை செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இதிலே இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், தகுதிகள் என்ன, தேவையான ஆவணங்கள் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்கீமோட நேம் பார்த்தீங்கன்னா விராசத் கைவினை கலைஞர் கடன் திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா இக்கடன் கைவினை கலைஞர்களின் மூலதன தேவையை பூர்த்தி செய்வதற்காக குறைந்த வட்டி விகிதத்தில் வழங்கப்படுகிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சிறுபான்மையின கைவினை கலைஞர்களுக்கு தங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்கள், உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வழங்குவதற்கான இக்கடன் வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இந்த கடன் பெறுவதற்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா மத வழி சிறுபான்மை இனத்தவரான இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், புத்த மதத்தவர்கள், பார்சிகள், ஜெயினர்களாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். அப்போ தான் அப்ளை பண்ணலாம். ஒரே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அளிக்க வேண்டிய ஆவணங்கள்னு சொல்லிட்டு தேவையான ஆவணங்கள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் தங்களது விண்ணப்பங்களை கீழ்கண்ட ஆவணங்களின் நகலுடன் அந்தந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினர் மத சான்றிதழ், சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், உணவு பங்கீடு அட்டை, அப்படி இல்லைனா இருப்பு சான்றிதழ், ஆதார் அட்டை, திட்ட அறிக்கை, வங்கிகள் கோரும் தேவையான ஆவணங்கள் இது எல்லாமே தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்கும் முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடன் விண்ணப்ப படிவங்கள் பின்வரும் அலுவலகங்களில் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது மாவட்ட சிறுபான்மையினர் அலுவலகத்தில் போய்ட்டு நீங்கள் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பெற்றுக்கலாம். அப்படி இல்லைனா மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகங்கள், மாவட்ட அல்லது மத்திய கூட்டுறவு வங்கிகள் அல்லது அதன் கிளைகள் அல்லது நகர கூட்டுறவு வங்கி அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் போய்ட்டு இதற்கு நீங்கள் ஃபார்ம் பெற்றுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அளவீடுகள் பார்த்தீங்கன்னா திட்டம் 1, திட்டம் 2 கொடுத்துருக்காங்க. ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருந்தால் நீங்கள் திட்டம் 1 அப்ளை பண்ணலாம். 8 லட்சத்துக்குள்ளே இருந்தால் திட்டம் 2 அப்ளை பண்ணலாம். திட்டம் 1 10 லட்சம் வரை கடன் தருவாங்க. திட்டம் 2 10 லட்சம் வரை தான் கடன். திட்டம் 1 ஆண்டிற்கு வட்டி ஆண்களாக இருந்தால் 5%, பெண்களாக இருந்தால் 4%. திட்டம் 2 ஆண்டு வட்டி பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் 6%, பெண்களாக இருந்தால் 5%. அதிகபட்சம் 5 ஆண்டு காலத்துக்குள்ளே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 திட்டத்துலையுமே 5 ஆண்டுக்குள்ளே அமௌண்ட் பே பண்ணணும். இதுதான் இந்த திட்டத்துடைய ஃபுல் டீட்டெயில்ஸ். இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதியான இருந்தால் விண்ணப்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.